2 பேர் இறந்து மேலுலகத்துக்கு போயிருக்கிறாங்க. ஒருத்தர் யாருன்னா ஒரு பெரிய பணக்காரர், இன்னொருத்தர் அவர்கிட்ட வேலை பார்த்தவர். 2 பேருமே ஒரே நேரத்தில் இறந்து மேலுலகத்துக்கு போயிட்டாங்க. யார் சொர்க்கத்துக்கு போகிறது யாருக்கு நரகத்துக்கு போகிறதுன்றத கடவுளே சொல்வார் அப்படின்ட்டாங்க. இந்த பணக்காரர் வேலைக்காரரை கொஞ்சம் அப்படி நக்கலாக பார்த்துட்டு நிற்கிறார். வேலைக்காரர் அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறார். இங்கேயும் இந்த மனுஷன் வந்துட்டாரே அப்படின்னு அவர் நின்றுட்டுருக்கிறார். இப்போ கடவுள் நேராக வர்றாரு, 2 பேரையும் பார்க்குறாரு. வேலைக்காரரை பார்த்து சொல்கிறார், இவரை சொர்க்கத்துக்கு அனுப்புங்க, இவரை நரகத்துக்கு அனுப்புங்க அப்படின்ட்டார். வேலைக்காரரை கூட்டு போயிட்டாங்க சொர்க்கத்துக்கு. இப்போ இந்த செல்வந்தருக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. என்னையா சொல்கிறீங்க, அவன் என்கிட்ட வேலை பார்த்தவன், அவன் சொர்க்கத்துக்கு போவான், நான் நரகத்துக்கு போவேனா? இங்கே பாரு, இங்கே வந்துட்டா எல்லாரும் சமம். பணக்காரங்க ஏழை, வேலை கொடுத்தவர் வேலை வாங்கினவர்லாம் இங்கே கிடையாது. நீங்கள் செய்கிற செயல் தான் சொர்க்கமான நரகமானு தீர்மானிக்குது. சரிங்க, அப்படி என்ன சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி அவர் சாதிச்சாரு அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். ஒன்றும் இல்லைப்பா, ஒரு மாடு பசியில் தண்ணி தாகத்தில் ஒரு குளத்துக்கு வந்துச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு. வரும்போதே அது மயங்கி விழுந்துருச்சு. குளத்து பக்கத்தில் வரும்போது இவன் பார்த்தவன் ஓடி வந்து தண்ணி அள்ளி அள்ளி கொண்டு வந்து அந்த மாட்டுக்கு ஊட்டி இந்த மாடை மயக்கம் தெளிவிச்சு அனுப்பி வச்சாரு. அந்த மாட்டுக்கு நேயம் காட்டியதால் இவர் இன்னைக்கு சொர்க்கத்துக்கு போகிறார் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த ஓனர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த குளத்தை வெட்டினவனே நான் தான். குளத்துலேருந்து தண்ணி மூண்டு கொடுத்தவனுக்கு சொர்க்கம், குளம் வெட்டினவனுக்கு நரகமா? இது என்ன நியாயம் அப்படின்னு இருக்கிறார். இந்த குளத்தையும் நான் தான் வெட்டினேன் தெரியுமா? உடனே கடவுள் சொன்னார், நல்லா தெரியுமே, நீ தான் குளம் வெட்டின செலவை விட 2 மடங்கு செலவு பண்ணி அங்கே ஒரு கல்வெட்டு வெட்டி வச்சிருக்கியே, அதை வச்சு எனக்கு தெரியும் நீ தான் வெட்டின. சிரித்து கொண்டே கடவுள் சொல்லி இருக்கிறார், அவன் செய்தது தர்மம், நீ செய்தது விளம்பரம். விளம்பரத்துக்கு ஒரு நாளும் சொர்க்கம் கிடைக்காது, உண்மையான தர்மத்துக்கு மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்று அவர் சொன்னார். என்றால் நாம இன்னைக்கு நிறைய நல்லது செய்து கொண்டு இருக்கிறோம். நிறைய நல்லதுல ஏன் செய்யறோம்னா 4 பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக நல்லது செஞ்சுட்டு இருக்கோம். உண்மையிலேயே மனதார யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோட செய்யும். இது மனிதனுடைய ஒரு கெட்ட குணம். எது செஞ்சாலும் அதை கொண்டு வந்து ஃபேஸ்புக்கில் போடுறது, வாட்ஸ்அப்பில் போடுறது. எப்படி இப்படி ஆனோன்னே தெரியல. மற்ற உயிரினம் ஏதாவது இப்படி செய்தா சார்? நம்ம வீட்டு நாய் இப்படி செய்தா? இப்போ நாய் என்னுடைய எஜமானர் மேல் நான் ரொம்ப அன்பாக இருக்கிறேன். அவர் கூப்பிட்டா அவங்க மனைவியே 10 தடவை கூப்பிட்டா கூட என்னன்னு கேட்க மாட்டாங்க. என்னை ஒரு தடவை கூப்பிட்டாலே நான் ஓடி போய் அவர் முன்னாடி நின்று 30 தடவை வாலாட்டுவேன். அவர் எப்படி மோசமான சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு என்னைக்காவது எழுதி போட்டிருக்கா? போட்டால் அது எவ்வளோ அவமானமாக இருக்கும். யானை என்னைக்காவது சொல்லியிருக்கா, இன்றைக்கு மட்டும் நான் 58 பேருக்கு ஆசீர்வாதம் செய்தேன். அதில் ஒருத்தன் என் பக்கத்தில் செல்ஃபி எடுக்கிறதுக்காக தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். ஓங்கி அப்பலாம் போல இருந்தது. இருந்தாலும் கோவப்படுவது மனித குணம், நாம் அதை செய்யக்கூடாது என்று அமைதியாக இருந்தேன் அப்படின்னு என்னைக்காவது யானை சொல்லியிருக்கா? சொன்னால் என்ன ஆகும்? மற்ற உயிரினங்கள் நமக்கு செய்கிற, இந்த உலகத்துக்கு செய்கிற நன்மைகளை எல்லாம் சொல்லி காட்ட ஆரம்பித்தால், விளம்பரப்படுத்த ஆரம்பித்தால் மனுஷன் முகங்காட்டவே முடியாது. என்ன உன் நாய் இப்படி சொல்லுது உன்னை பற்றி, என்ன உன் மாடு உன்னை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசிச்சு, நடக்குமா நடக்காதா? இப்போ எந்த உயிரினத்துக்கு இப்படி ஒரு கெட்ட புத்தியே கிடையாது. மழை என்னைக்காவது சொல்லியிருக்கா, நான் 100 சென்டிமீட்டர் மழை இன்றைக்கு பெய்து இருக்கிறேன், ஒரு 10 வேளை இவங்க சந்தோஷமா தண்ணி சாப்பிட்டு தாகம் தீர்ந்து வாழ்வார்கள் அப்படின்னு ஏதாவது எழுதியிருக்குதா? ஒரு கௌதமன் ஒரு கவிஞர் எழுதினார் சின்ன கவிதை, எந்த மழை துளியிலும் உபயம் எழுதியதில்லை மேகங்கள். எந்த மழை துளியிலும் உபயம் எழுதியதில்லை மேகங்கள். மேகம் நினைச்சிச்சுன்னா ஒவ்வொரு மழை துளியிலையும் தான் பேரை எழுதி எழுதி விட்டுருந்தா எவ்வளோ மோசமா இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த எந்த உயிரினமும், எந்த இயற்கையின் படைப்பும், எந்த இயற்கையின் ஆசீர்வாதமும் தன்னை பற்றி விளம்பரப்படுத்திக் கொள்வதே இல்லை. ஆனால் ஒற்றே ஒரு உயிரினமாக இருக்கிற மனித குலம் இவ்வளவு மோசமாக போயிருக்கிறது. காமராஜர் ஒரு தடவை தஞ்சாவூர் பக்கம் போயிருக்கிறார், நண்பர்களோட போயிருக்கிறார். ஒரு சின்ன கோவில் பார்க்கறதுக்கே அழகா இருந்திருக்கு. இவங்க கொண்டு வந்த சாப்பாடு அங்கே வெளியில வச்சு சாப்பிடுவோன்ட்டு சாப்பிட்டுட்டு கோவிலே அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெளியில வந்திருக்கிறாங்க. வந்தோடனே காமராஜர் சிரிச்சுட்டே இருந்திருக்கிறார். அவர் நண்பர் கேட்டிருக்கிறாரு, என்னங்க திடீர்னு சிரிக்கிறீங்க? இல்லை இந்த கோவில் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது, இதை கெட்டின சிற்பி பேர் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லையே, எங்கேயுமே இல்லையே. இந்த கோயிலை கெட்டின சிற்பி பேர் எங்கேயுமே இல்லை. ஆனால் 300 ரூபாய்க்கு ஒருத்தர் உள்ள ஃபேன் வாங்கி போட்டு 8 பேர் அதை எழுதியிருக்கிறான், அதை நினச்சி சிரிச்சேன் அப்படின்னாரு காமராஜர். நம்ம செய்கிற உபயம் என்பது காலத்தை தாண்டி நிலைத்து நிற்க வேண்டுமே தவிர நம் பெயரை எழுதி வைப்பதால் மட்டுமே நிலைத்து நின்றால் அது உண்மையான உயிர் நேயமாக இருக்க முடியாது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்.